லட்சியத்தில் வெற்றி பெறுவோம் என்று உறுதி மட்டும் இருந்தால் போதும். உங்கள் பணிக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து உழையுங்கள். தன்னம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பான வாழ்க்கையாக மாற்றி தருகிறது என்பதை மறவாதீர்கள். வெற்றியை சந்திக்காமல் திரும்ப மாட்டேன் என்று உங்களது உறுதி ஒன்றே எப்பொழுதும் உங்களது கைவிலக்காக இருக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய திடமான எண்ணம் தான் வேறு எந்த காரியத்தையும் விட மிக முக்கியமானது. மிக இக்கட்டான சூழ்நிலைகளில் நான் தோற்றுவிடுவேனோ என்று சிந்திக்காதீர்கள். நான் வெல்வேன் என்று நம்புங்கள். அப்போதுதான் உங்கள் பிரச்சனைகளை வெல்ல வழி பிறக்கும். வீட்டிலும் வேலையிலும் வெளியிலும் நான் வெற்றி பெறுவேன் என்கிற மனநிலையே உங்களை வெற்றி பெற செய்துவிடும். எதையும் ஒரு திட்டத்தோடு மட்டும் தொடங்காதீர்கள், செயலோடும் தொடங்குங்கள். சிந்தனை செய்யுங்கள். முடியும் என்ற மாறாத தன்னம்பிக்கையுடனேயே உங்களுடைய சிந்தனைகள் அமையட்டும். இந்த மனப்பான்மையிலிருந்து மாறிவிட்டால், சிந்திக்க தவறிவிட்டால் கண்டிப்பாக வெற்றி உங்களிடம் தூரமாக சென்றுவிடும். தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அனைத்தையும் வெல்ல முடியும். வெற்றியை பற்றிய சிந்தனையுடன் செயல்படுங்கள். தோல்வி, வெறுப்பு, அவநம்பிக்கை ஆகியவற்றிற்கு இடம் அளிக்காமல் வெற்றியை மட்டுமே சிந்தித்து உயர்வடையுங்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய லட்சியத்திலே இருக்க வேண்டும். தடைகளை எதிர்படும் பொழுது லட்சியத்திலிருந்து உங்கள் மனத்தையும் செயலையும் பின்வாங்க விடாதீர்கள். இவையெல்லாம் உங்கள் உறுதியை சோதிக்க வந்தவை என்று கருதி அந்த தடையையும் தாண்டி உங்களுடைய உயர்ந்த லட்சியத்தை அடையுங்கள். வெற்றியை கற்பனையில் நம்பிக்கையுடன் பார்க்கும் திறன், என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற செயல் வேகம், எது வேண்டும் என்றாலும் பொறுமையுடன் விடாப்பிடியாக முயற்சி செய்யும் குணம், இந்த நான்குமே உள்ளவரே தன்னம்பிக்கை உள்ள மனிதர். நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மன வளர்ச்சியோ மன வளர்ச்சி இன்மையோ அல்ல, நல்லதே நடக்கும் என்ற மனோபாவம் தான். எனவே எப்போதும் உண்மையான ஆர்வத்துடன் வெற்றிக்காக உழையுங்கள். நம்முடைய உழைக்கும் நேரம் நாள்தோறும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி நமது சிந்தனை, செயல் வேகம் ஆகியவை இருக்க வேண்டும். முயற்சியை எவனொருவன் எப்பொழுதோ கைவிடுகிறானோ அப்பொழுதே அவனுடைய சக்தி முழுவதும் அவனிடமிருந்து பறந்து போய்விடுகிறது. அரிய சாதனைகள் செய்யப்படுவது வலிமையினால் அல்ல, விடாமுயற்சினால் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றியின் ரகசியம் கடின உழைப்பு என்ற சொற்களில் தான் அடங்கி இருக்கிறது. நம்பிக்கையும் உற்சாகம் மட்டும் இருந்தால் போதும் வெற்றி இலக்கை சுலபமாக அடைந்து விடலாம். சிந்தனையை விட செயல்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும், முன்னேற்றத்தையும் தரும். எப்போதும் சிந்தித்துக் கொண்டே மட்டும் இருக்காமல் செயல்பட்டு கொண்டே இருங்கள். நீங்கள் பணிவுடன் பழகுபவர் என்றால் பலரை உங்கள் பக்கம் ஈர்த்து விடுவீர்கள். நேர்மை உள்ளம் கொண்டவர் என்றால் உங்களை எல்லோரும் நம்புவார்கள். விடாது முயற்சி செய்யும் அரிய குணத்தை பெற்றிருந்தால் எப்போதும் நீங்கள் வெற்றி வீரனாக திகழ்வீர்கள். மனம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் எதிர்மறையான சிந்தனைகளையும் பிறரது திறமைகளை சிறுமைப்படுத்துவதையும் கீழ்த்தரமான முறைகளில் விமர்சிப்பதையும் நிறுத்திவிடுங்கள். எதிலேயும் நல்லதே நடக்கும் என்று செயல்படுங்கள். இப்போது நீங்கள் தான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் அமைதியான மனமுடையவர். வெற்றி பெறுவோம் என்ற திடமான மன உறுதியில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தொடர்ந்து விடாது செயலாற்றி கொண்டிருங்கள். மிக எளிதாக வெற்றி கனியை பறிக்க முடியும். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற உங்கள் மனதிற்கு கட்டளையிடுங்கள். கட்டளையை முழு வேகத்துடன் விருப்பத்துடன் அடிக்கடி இட்டால் நீங்கள் உண்மையில் அதை அடைய செயலிலும் இறங்கி விடுவீர்கள். தன்னம்பிக்கையே உலகின் மிகச்சிறந்த ஆயுதம். இந்த ஆயுதம் இருந்தால் கஷ்டங்களை பொறுத்து கொண்டு அதற்கான காரண காரியத்தை ஆராய்ந்து தீர்வு காண முடியும். தன்னம்பிக்கையே நோய்களையும் உடல் வலியையும் மன வேதனைகளையும் நீக்குகிறது. தன்னம்பிக்கையே நீடித்த நல்வாழ்க்கையை அமைத்து தருகிறது. வெற்றியாளனின் ஒரே மந்திர சொல் இப்பொழுது, தோல்வியாளனின் ஒரே சாபச் சொல் பிறகு. வெற்றி பெற்றே தீர வேண்டும். எனவே எதையும் தள்ளி போடாதீர்கள். பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய சாதனைகளை, உறுதிமிக்க சாதனையாளர்களையும் உருவாக்குகின்றன. எனவே பிரச்சனைகளை விருப்பத்துடன் எதிர்கொள்ளுங்கள். தோல்வி எனக்கு மனச்சோர்வை அளிப்பதில்லை, மாறாக அது என்னை மேலும் மேலும் ஊக்குவிக்கிறது. எவ்வளவுதான் கல்வியும் செல்வமும் இருந்தாலும் ஒருவனால் வெற்றி பெற முடியாது. தோல்விகளை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் ஊக்கம் அவனிடம் இருந்தால் கண்டிப்பாக அவனால் முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். இந்த ஊக்கம் இருந்தால் கல்வியறிவு இல்லாதவனும் பொருள் வசதி இல்லாதவனும் கூட முன்னேறுவது உறுதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.